ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களாகிய ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து மூலமாய் காட்டி கொடுக்கப்பட்டார். காட்டி கொடுப்பது என்பது, பிட்ரயல் என்பது ரொம்ப ஒரு மோசமான காரியம். அதன் வழியாக போனவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்ட நாளே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால வேளையில் ஒரு வேளை இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ எனி பிட்ரயல்ஸ், இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ எனி பேக் ஸ்டாப்ஸ், டு நாட் வரி. ஏசு கிறிஸ்து அதை ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் ஹார்ட். அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ் தட் ஜீசஸ் prayed, வெரி ஹார்ட் ப்ரேயர். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போது வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடன் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாய் தரையில் விழுந்து. We all know this thing that happened in the Garden of Gethsemane. ஒரு நிமிஷம் இயேசு என்னால் அது முடியாது ஆண்டவரே, என்னை வேறு வழியில் கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நம்முடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஐம் தேங்கிங் காட் ஃபார் ஜீசஸ். ஒரு பக்கம் he was very much focused on doing the will of God. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி வேறு எந்த இடத்துலையும் அவருடைய ஃபோக்கஸ் மாறவே இல்லை. அவருடைய மைண்டெல்லாம் என் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தணும், என் பிள்ளைகளை தூக்கி எடுக்கணும், வலி தான், வேதனை தான், சரீரம் பிக்கப்பட போகுது, அவமானமாக்கப்பட போகிறோம் தான். ஆனால் நம்மை நேசித்தபடினாலே நம்மளை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லி, ஆனால் இந்த லூக்கா 22 சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் மிகுந்த வியாகுலப்பட்டு, மரண வியாகுலப்பட்டு, பயந்து போய். நம்ம சொல்லலாம் ஈஸியாக இயேசு கிறிஸ்து பயப்படலை அப்படின்னு. ஆனால் he was 100% man when he lived on this earth. அவர் பயந்து போய் தான் ஜெபம் பண்ணுறார். அதனால தான் அந்த பாரம், அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் அந்த வார்த்தை வருது. உங்களுக்கு கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கள் பண்ணி செய்யுங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பேஷன் வீக் இதெல்லாம் கொண்டாடிட்டுருக்குறோம். எப்பயாவது நினைவு கூறுவதல்ல ஒரு உண்மையான விசுவாசினுடைய அழகு. ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறணும். அப்போது இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதில் மிகவும் கவனமாக இருந்தார். ரொம்ப அவர் நினச்சிருந்தால் சிலுவை பாடலாம் இல்லாமல் வேறு வழியாக கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் முன்னோர்களால் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிற ஆல்ரெடி காட் பிளான்ட் டிசைன் பண்ணதில் தான் என் வாழ்க்கை இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். இன்றைக்கி கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, God has already designed your life. and அதன்படி தான் வாழ்க்கை போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம நடுவில் வேறு டைரக்ஷன்ஸ் எடுத்து போய் எங்கெங்கேயோ மாட்டிக்கிறோம்ல. இன்றைக்கி இயேசுக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை கற்றுக்க போகிறோம். நாட் மை வில் பட் லெட் your will be done. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஆண்டவரே. நம்ம சொல்ல முடியுமா? அந்த ப்ராசஸ் பெயின்ஃபுல் தான். இயேசு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறது போய். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவர் ரத்தம் செஞ்சதுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டருடைய இந்த பேஷன் வீக்லேருந்து நம்ம கற்றுக்க போகிற ஒரு காரியம், நாட் மை வில் பட் லெட் your will be done. ஒருவேளை if you are going through brokenness, if you are going through backstabs, if you are going through betrayals, love failure, பலவிதமான ப்ரெஷர்ஸ், don't forget that Jesus has already went through. அவருக்கு எல்லாமே போயிருக்கிறார். and he is the solution. அதனால் உங்களுக்கு சொல்யூஷனை தேடி ட்ரக்ஸு இதுன்னு போய் தேடாமல் ஆண்டர் பார்த்துல, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, லெட் your will be done அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவோமானால் நம்மை தூக்கி எடுத்து பரலோகத்திலேருந்து தூதன் பலப்படுத்துனது போல் ஒரு தூதன் உங்களையும் பலப்படுத்தி இந்த ஓட்டத்தில் உங்களை ஜெயமாய் ஓட வைக்கிறதுக்கு ஆண்டர் கிருபை தரும். ஸோ இந்த பேஷன் வீக்கில் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறீங்க. என்னோட சித்தம் இல்லை ஏசப்பா, என்னோட சித்தம் ஆக்கடவுள். கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.